சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவோட மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டது. அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு என்கின்ற செய்தி தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது அமைச்சர் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை கீழமை நீதிமன்றம் விசாரிக்க தடை விதித்தது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து துரைமுருகன் அவரது மனைவி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கீழமை நீதிமன்றம் விசாரிக்க தடை விதிச்சிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு தமிழக அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட்டை அமல்படுத்த சிறப்பு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. இந்நிலையில் இந்த வழக்கை கீழமை நீதிமன்றம் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. தமிழக அமைச்சரவையில் மூத்த அமைச்சராகவும் திமுக பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்து வரும் துரைமுருகன் கடந்த 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அப்போது 2007 2009 வரையிலான காலகட்டத்தில் 1.40 கோடி அளவுக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதா 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் துரைமுருகன் மீதும் அவரது மனைவி சாந்தகுமாரி மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி இருவரும் விடுத்த கோரிக்கையை ஏற்று இருவரும் விடுவித்து வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 2017 உத்தரவிட்டாங்க. இதை எதிர்த்து வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து துரைமுருகன் மற்றும் சாந்தகுமாரி ஆகிய இருவரையும் விடுவித்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செஞ்சாங்க. இந்த வழக்கை மறு விசாரணை செய்து 6 மாதங்களுக்குள்ள முடிக்க சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டாங்க. அதன்படி இந்த வழக்கு வேலூரிலிருந்து சென்னையில் உள்ள 10வது ஊழல் தடுப்பு கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருது. இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் நீதிபதி இ பக்தவச்சுலு முன்பா விசாரணைக்கு வந்தபோது இருவரும் ஆஜராகாததால் இருவருக்கும் பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கிடையே இந்த வழக்கை வேலூருக்கு மாற்ற கோரியும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதுனால நேரில் ஆஜராகாமல் இருந்து துரைமுருகனுக்கு விலக்கு அளிக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்து கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்றைக்கு உத்தரவிட்டது. மேலும் கண்டிப்பாக துரைமுருகன் மீது இருக்கிற ஊழல் நிரூபிக்கப்பட்டால் அவர் கைது செய்யவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கு ஸ்டாலினுக்கு தலைவலியாக மாறக்கூடும் என தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்காக மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.